தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 18/4/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 124:6. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் என்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, உன் எதிரிகள் உன்னை அழிக்க வேண்டும், உன்னை நீர்மலமாக்கி விட வேண்டும், நீ இருக்கின்ற இடமே தெரியாமல் உன்னை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி உன்னையும் உன் சந்ததிகளையும் சுற்றி சுற்றி அலைந்த அந்த தருணத்தில் நான் என் தூதர்களை அனுப்பி உன்னையும் உன் சந்ததிகளையும் பாதுகாத்து இம்மட்டும் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்றேன் என்று நம்மை பார்த்து கூறுகின்றார். பிரியமானவர்களே, அது உண்மைதானே? நம் கர்த்தர் அன்புள்ளவர். நாம் எத்தனையோ முறை அவருக்கு விரோதமாக நாம் துரோகம் செய்தாலும் நாம் அவரை நோக்கி கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று வேண்டின பட்சத்தில் உடனே வந்து இறங்கி நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நாம் ஒரு நாளும் அவர் நமக்கு செய்த உதவிகளை மறக்காமல் என்றைக்கும் நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் எதிரிகளின் பற்களுக்கு நம்மை அவர் இரையாக்கவில்லை என்று இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மை பார்த்து எல்லா ஆபத்துகளிலும் விபத்துகளிலும் நாசமோசங்களிலும் சத்துருவினுடைய சதி திட்டங்கள் அனைத்திலும் கர்த்தர் நம்மோடு இருந்து அவர்களுடைய அனைத்து தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் அனைத்தையும் அழித்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நமக்கு இப்பொழுது உணர்த்துகின்றார். ஆகவே என் அன்பு சகோதரி சகோதரியே, நாம் இன்றிலிருந்து நமக்கு வரக்கூடிய சிறு சிறு சோதனையில் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரா, என்னுடன் இல்லையா என்று நாம் முறுமுறுக்காமல் அவ்வாறு அந்த தருணத்திற்கு மன்னிப்பு கேட்டு இம்மட்டும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி கூறி என்றும் நன்றியுடனாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, எங்கள் எதிரிகள் எங்களை அழிக்க நினைத்த அந்த நேரங்களில் அவர்கள் சுற்றி எங்களை அழிக்க வேண்டும் என்று மந்திர மாந்திரிகள் மூலமாகவோ மனிதர்கள் மூலமாகவோ எங்களை அழிக்க நினைத்த பட்சத்தில் நீர்தான் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் பாதுகாத்து வந்தேன், இனியும் பாதுகாப்பேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் அந்த சோதனையில் உம்மை முறுமுறுத்த உமக்கு விரோதமாய் பேசின அந்த காரியங்களுக்காக மனமாற மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா. இனி அவ்வாறு முறுமுறுக்க மாட்டோம் என்று உறுதி கூறுகின்றோம். என்றும் எங்களுடைய ஆயுள் உள்ள நாள் முழுதும் நாங்கள் உமக்கு சாட்சியாக வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். உறுதி ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னும் பரிசுத்தமாய் வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.